எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களை ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார், தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் தயவை கிடைக்கும்படி செய்தது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக கடினமாக இருக்கிற ஜனங்கள், உங்களுக்கு முன்பாக உங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஜனங்கள், உங்களுக்கு விரோதமாய் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எழுப்பி விடுகிற ஜனங்களுடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரதர், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயங்கர கடுமையான ஜனங்கள், கடினமாய் பேசுகிறவங்க, கடினமாய் திட்டுறவங்க, தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறவங்க என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவருடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார். இந்த நாட்களில் நீங்கள் யாரோ ஒரு கடினமான நபரை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். உங்களுக்கு மேலே இருக்கிற மேலதிகாரி ஒரு வேளை கடினமான ஆளாக இருக்கலாம். அவருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்காக பேச யாரும் இல்லை பிரதர், எனக்காக வழக்காட யாரும் இல்லை, என்னை இந்த குறிப்பிட்ட காரியத்தை காப்பாற்ற யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அவர் தயவு கிடைக்க பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, உங்களை பார்க்கிற ஒவ்வொருடைய பார்வையிலும் அவர் தயவு கிடைக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. இந்த தயவு நமக்கு எங்கே இருந்து வருது என்று சொன்னால் தேவ கிருபையினால் வருகிறது. பிரியமானவர்களே, நமக்கு மனுஷ தயவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாய் தேவை. தேவனுடைய இரக்கம் நமக்கு அதிகமாய் தேவை. தேவனுடைய அன்பு நமக்கு அதிகமாய் தேவை. அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மனுஷ தயவு நமக்கு ஈஸியாய் கிடைக்கும். அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து என்று சொல்லி கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனுக்கு கிருபை வைத்தபடினால்தான் சிறைச்சாலையின் தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. இன்றைக்கி தேவ கிருபைக்காய் காத்திருப்போம். அப்படியே கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். எல்லாருக்கும் என்னென்னா என் சுய பலத்தினால, என் சுய ஞானத்தினால, சுய திறமையினால் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அப்படி அல்ல பிரியமானவர்களே. தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுவோம், தேவனுடைய அன்பை சார்ந்து கொள்ளுவோம். அப்படி நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் உங்கள் பட்சத்திலே வருவார்கள், அன்பாய் பேசுவார்கள், உதவி செய்வார்கள். உங்களுக்கு சோர்ந்து போகிற நேரத்தில் ஒத்தாசையாக இருப்பார்கள். உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுவார்கள். நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தி நிறுத்துமப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் தயவு கிடைக்க பண்ணினவர் யோசேப்புக்கு, என் தேவன் அதே போல என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தயவு கிடைக்க பண்ணுவீராக, மேன்மைப்படுத்துவீராக, தடைகளெல்லாம் நீக்குவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக. கிருபை சார்ந்திருக்க கிருபை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உன்னதமான தேவனுடைய பேரனுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இந்த நாள் முழுவதும் எல்லா நாசமோசம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.